Hello friends, this is Pranav from GV Computers. இன்னைக்கு வந்து புதுசா ஒரு ப்ராடக்ட் பத்தி பார்க்க போறோம். அதாவது பிரிண்டர்ஸ் அப்படினாலே நம்மளுக்கு வந்து 5 வெரைட்டி இருக்குங்க. என்னென்ன வெரைட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேசர், இங்க்ஜெட், இங்க் டேங்க், டாட் மேட்ரிக்ஸ் அண்ட் தெர்மல். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது முழுக்க ஒரு லேசர் பிரிண்டர் பத்தி தான் பார்க்க போறோங்க. என்ன லேசர் பிரிண்டர் அண்ட் அதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. சோ இப்போ ஒரு லேசர் பிரிண்டர் யாருக்கு சூட் ஆகும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்தலாங்க. லேசர் பிரிண்டர் அப்படினாலே நம்மளுக்கு வந்து Black and white தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. கலர் லேசர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். எதனால அப்படின்னா 4 டோனர்ஸ் யூஸ் பண்ணும். ஒவ்வொரு டோனரும் காஸ்ட் அதிகமாக போகும். அதனால நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. பேசிக்கா வந்து Black and white மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. இப்போ Black லேசர் பிரிண்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி ஆஃபீஸஸ் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் ரேரா வந்து வீட்லயும் யூஸ் பண்ணுவாங்க. எதனால வீட்டில் யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ நம்ம இன்டாக்ட் பிரிண்டர்ஸ்லாம் எடுத்தோம்னா ஒரு வாரத்துக்கு ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னு இருக்குங்க. அது எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில லேசர் பிரிண்டர்ஸ்க்கு போவாங்க. இப்போ மோஸ்டா வந்து ஆஃபீஸஸ் யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா இப்போ ஃபினான்ஸ்ல, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல அண்ட் நார்மலா பில்லிங்கே வந்து நிறைய பிரிண்ட் அவுட்ஸ் இப்போ எடுக்க வேண்டியது இருக்கு. அதுவும் ஹெச்ஆர்ல வந்து கம்ப்ளைன்சஸ்க்கு வந்து நிறைய எடுக்க வேண்டியது இருக்குங்க. அதுலேயும் வந்து டியூப்ளெக்ஸ் பிரிண்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு புக்லெட் மாதிரி பாலிசிஸ்லாம் கொடுக்குறாங்க. அதுல ஃப்ரண்ட் அண்ட் பேக் வேணும். பேஜை திருப்பி வச்சுட்டு இருக்க முடியாது. ஒரு பேசிக்கா ஒரு A4 பிரிண்டர்ல டியூப்ளெக்ஸ் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் லேசர்ல இருந்தால் சூப்பராக இருக்கும். அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பிரிண்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சரி, இப்போ ரொம்ப நேரம் நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோம்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். அந்த ப்ராடக்ட் என்னன்னு சொல்லி நம்ம எடுத்து வச்சுட்டு என்னன்னு பார்த்தலாம் வாங்க. ஸோ இதுதாங்க அந்த ப்ராடக்ட். ஹெச்பியில் நம்ம ஒரு லேசர் பிரிண்டர் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 323 DNW அப்படிங்கிற ஒரு மாடல் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோங்க. இந்த மாடல் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆயிருக்கு. அதாவது ஹெச்பியிலேருந்து ஒரு 3 months பேக் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து M30 அப்படிங்கிற சீரீஸ் தாங்க. இப்போ நம்ம ஹெச்பி லேசர் பிரிண்டர் பற்றி பேசுறதுனால இது வந்து ப்ரொமோஷன் வீடியோவோ கொலாபரேட்டிவ் வீடியோவோ எதுவுமே இல்லை. இது நியூவா வந்திருக்கு. இது நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு 2 months எப்படி இருக்குங்கிற ஒரு ரிவ்யூ வீடியோ மாதிரியும் வச்சுக்கலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட டோட்டல் டெமோ வீடியோ மாதிரியும் வச்சுக்கலாம். இந்த ஹெச்பி M30 சீரீஸ்ல வந்து 5 மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. 5க்குமே வந்து பெரிய டிஃபரன்ஸ் இல்லைங்க. எல்லாமே பேசிக் ப்ரோட்டோடைப் ஒன்று தான். இதுல வந்து பிரிண்டிங் வித் டியூப்ளெக்ஸ் ஒன்று இருக்கு, பிரிண்டிங் வித் டியூப்ளெக்ஸ் அண்ட் வைஃபை இருக்கு, பிரிண்ட் ஸ்கேன் காப்பி மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டர்ஸ் இருக்கு. அதுல வந்து நம்மளுக்கு டியூப்ளெக்ஸ் வைஃபை நெட்வொர்க் இருக்கு. அதுக்கப்புறம் ADF ட்ரேயோட இருக்குங்க. ஸோ அவ்வளவு இந்த 5 மாடலும் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸா வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு வந்தா அப்படியே ஒவ்வொரு மாடலும் வந்துடும். ஸோ திஸ் இஸ் த ஒன். இதுல வந்து ADF இல்ல. நம்ம பார்க்க போற பிரிண்டர்ல வந்து ADF மட்டும் கிடையாது. பிரிண்ட் ஸ்கேன் காப்பி வைஃபை டியூப்ளெக்ஸ் நெட்வொர்க் இது எல்லாமே இருக்குங்க. இதுல எப்படி யூஸ் பண்றது அண்ட் எவ்வளவு ஈஸியா இருக்கு யூஸ் பண்றதுக்கு அண்ட் லேப்டாப்ல மொபைல்ல இருந்து எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் சொல்லி ஒவ்வொன்றா பார்த்தலாம். இதுக்கு முன்னாடி இந்த பிரிண்டர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் பிரிண்டர் லுக் சூப்பரா இருக்குங்க. அதாவது ஃபுல் பிளாக்ல இருக்கு அண்ட் மேலேயும் வந்து ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதாவது 2 லைன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எல்இடிலே 2 லைன் வரும்போது நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் டிஸ்பிளே அது நிறையவே இருக்கு. நம்ம ஈஸியா வந்து நேவிகேட் பண்ண முடியுது. அண்ட் பட்டன்ஸும் நிறைய கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா ஈஸியா நேவிகேட் பண்ற மாதிரி இருக்கு. பட்டன்ஸ் மேலேயும் மார்க்கிங்ஸ் இருக்கு அண்ட் அதுக்கு மேல வந்து பவர், வயர்லெஸ், ஐடி காப்பி, ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து டோட்டலாக வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து கன்ஃபியூஸும் ஆக மாட்டோம். ஸோ ஓவராலாக வந்து இது நல்லா இருக்குது. மேலே வந்து நம்மளுக்கு ஸ்கேன் பெட் கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு அந்த பேப்பர் ட்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து குவாலிட்டி வைஸ் பார்த்தோம்னா நீட்டாகவே இருக்குங்க, ஹெவியாகவே இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஒரு ப்ரையாரிட்டி ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. டீப் டேவாக இதை பற்றி பார்க்கும்போது இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிடலாம். இது ஒரு ரொம்ப மெயின் ஃபங்க்ஷன். எஸ், அண்ட் பின்னாடி வந்து போர்ட்ஸ் இருக்குது. USB போர்ட் இருக்குது அண்ட் நெட்வொர்க் போர்ட் இருக்குங்க. நெட்வொர்க் போர்ட் வந்து ஆஃபீஸஸ்க்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஒரு 5-6 கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னா நெட்வொர்க்கில் இதை கனெக்ட் பண்ணிட்டா 5 கம்ப்யூட்டர் வந்து ஈஸியாக வந்து பிரிண்ட் அவுட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த விஷயத்துக்காக நெட்வொர்க் இருக்கிற மாடலை நம்ம இப்போ எடுத்துருக்கோம். இப்போ இதை ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நார்மலாகவே வந்து ஒரு லேசர் பிரிண்டர் ஆன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்க. ஏன்னா அது ஹீட்டிங் ப்ராசஸோட ஹீட் ஆகி எல்லாமே வரணும். ஸோ அந்த பூட்டிங் டைம் எடுக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆன் பண்ணோடனே இங்கே லைட்டும் எரியுது பவர் பட்டனில். அது ஒரு நல்ல சைனாக இருக்குது. 100% ரெடி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. சீக்கிரமாகவே ஆயிடுச்சுங்க. இந்த பேசிக்காக ஒரு 10 seconds தான் ஆகுது. 10 seconds ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் சவுண்ட் வருது. அப்புறம் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இதில் வந்து இப்போது நம்ம ட்ரேஸ் சொல்லியிருந்தோங்க. கீழே வந்து ஒரு பேசிக்காக ப்ரைமரி ட்ரே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு 250 ஷீட்ஸ் வைக்கலாம். ஸோ 250 ஷீட்ஸ் இதில் வந்து லோட் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய ஆஃபீஸஸில் வந்து நம்ம ஒரு செக் பிரிண்டிங் பண்ணணும், இல்லை என்கிட்ட வந்து ஒரு 2 பேஜ் மட்டும் நம்ம பாண்ட் ஷீட்டில் எடுக்கணும், அதாவது A4 ஷீட் இல்லாமல் பாண்ட் ஷீட்டில் எடுக்கணும், இல்லை லீகல் ஷீட்ஸில் எடுக்கணும் அப்படின்னா இந்த ட்ரே ஓப்பன் பண்ணி மொத்த ஷீட்டையும் எடுத்துகிட்டு அந்த புது ஷீட்டை உள்ளே வைப்போம். அந்த மாதிரி இதில் பண்ணவே தேவையில்லை. அதுக்கு பதிலாக இங்கே வந்து ப்ரையாரிட்டி ட்ரே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரேல வந்து நீங்கள் அந்த ஷீட்டை வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் பிரிண்ட் கொடுக்கும்போது இந்த ப்ரையாரிட்டி ட்ரேல ஏதாவது ஷீட்ஸ் இருந்துச்சுன்னா அதுலேருந்து தான் ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அண்ட் நீங்கள் வந்து இந்த செக் பிரிண்டிங்க்கெலாம் வந்து சின்னதாக வேணும் அப்படின்னா இந்த ஈஸியாக வந்து உங்களுக்கு ஆக்சஸ் பண்ண முடியுதுங்க. அதாவது சின்னது படுத்தலாம், பெருசு படுத்தலாம். அதாவது A5 ஷீட்ஸ் வைக்கணும் நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. A5 ஷீட்ஸும் இதில் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷனாக இருக்கும். அண்ட் இதில் வந்து நம்மளுக்கு யூஎஸ்பி கனெக்டிவிட்டியில் நம்ம சிஸ்டமோ லேப்டாப்போ வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று வந்து வைஃபை கனெக்டிவிட்டியும் இருக்குது. நம்ம ஆப்பிள் ஃபோனாக இருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து உங்கள் ஃபோன்லேருந்து ஈஸியாக பிரிண்ட் அவுட்ஸ் கொடுக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோன்லேருந்து பிரிண்ட் அவுட்ஸ் கொடுக்க எப்படின்னு பார்த்துருவோம். சூர்யா, உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேருந்து ஒரு பேசிக்காக ஒரு PDF இல்லை எக்ஸல் ஃபைலை வந்து பிரிண்ட் அவுட் கொடுங்க எப்படின்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போது சூர்யா பிரிண்ட் கொடுத்துட்டாரு. டபுள் சைட் தான் கொடுத்தீங்க. டபுள் சைட் தான் கொடுத்துருக்கா. ஸோ பேஜ் வந்துட்டு திரும்பி உள்ளே போயிடுச்சு. சூப்பர். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு டியூப்ளெக்ஸ் பிரிண்டிங் அப்படின்னால உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அதுவே வந்து தானாக பிரிண்ட் ஆயிடுச்சு. நம்ம வந்து பேஜை திருப்பி வைக்க தேவையில்லை. அண்ட் இந்த டியூப்ளெக்ஸ் பிரிண்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம ஃபோன்லேயே பண்ண முடியுங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாங்க இந்த ப்ரையாரிட்டி ட்ரே வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுது, எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். இப்போ நம்ம மெயின் ட்ரேயில் வந்து நம்ம ஏற்கனவே இப்போ இந்த பிரிண்ட் எடுத்தோம் இல்லைங்க, அந்த ஷீட்டை வந்து நான் இங்கே மெயின் ட்ரேயில் வச்சிடுறேன். ஏன்னா பிரிண்ட் ஆனால் இதுலேயே பிரிண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக. அண்ட் இந்த ப்ரையாரிட்டி ட்ரேல ஒரு நியூ ஷீட்டாக வைக்கிறேன். ஸோ இப்போ பேசிக் ட்ரேலேருந்து பிரிண்ட் கொடுத்தா எப்படி வருது பேப்பர் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம், ஒரு டெமோவே பார்த்துட்டோம். இப்போ வந்து ப்ரையாரிட்டி ட்ரேல நம்ம பேப்பர் வச்சிருந்தா எப்படி நம்மளுக்கு வருது, அதாவது பிரிண்ட் கொடுத்தா இதுதான் எடுக்குதா இல்லையா நம்ம பார்த்தலாம். பேக் சைட்லேருந்து பேப்பரை கரெக்டாக வைக்க முடியல, ஃப்ரண்ட்லேருந்து தான் வைக்கணும். அண்ட் உள்ளே வந்து ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த பேப்பர் வைக்கும் போது லைட்டாக வந்து அந்த சென்சார் சென்சார் ரோலர் இழுத்துக்குது. அப்போ தான் வந்து இந்த பேப்பர் பர்ஃபெக்டாக பிளேஸ் ஆகிக்குன்னு அர்த்தம். அது வரல அப்படின்னா நீங்களே வந்து ஒரு 2-3 தடவை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். பட் ஃப்ரண்ட்லேருந்து வைங்க கரெக்டாக ஆகுது. இதை வந்து நம்ம ஐஃபோன் வந்து கொடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆண்ட்ராய்டில் கொடுத்தோம், இப்போ ஐஃபோன் வந்து கொடுத்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வைஃபைல இந்த பிரிண்டர் கனெக்ட் ஆயிருக்கான்னு பார்த்துடணும். ஏற்கனவே கனெக்ட் ஆயிருக்கு. அண்ட் எஸ், ஒரு டாக்குமெண்ட் எடுத்துட்டோங்க. இந்த டாக்குமெண்ட் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரே ஒரு பேஜ் மட்டும் இப்போ பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். டபுள் சைடு அப்போ பார்த்துட்டோம். பிரிண்டர் செலக்ட் ஆயிடுச்சு. இங்கே டபுள் சைடு நம்ம செலக்ட் பண்ணல. டன். ஸோ ஒரே ஒரு பேஜ் தான் இப்போ பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் கொடுத்து பார்ப்போம் ப்ரையாரிட்டி ட்ரேலேருந்து போகுதா. எஸ், இப்போ நம்ம மேலே வச்சிருக்கனால கீழே இருக்கிற ஷீட்லேருந்து எடுக்கல. கீழே உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னாலும் கீழே வந்து நம்ம ஷீட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அதுலேருந்து எடுக்கலை. இப்போ மேலே நம்ம வச்சுருக்கிற ஷீட் தான் வந்து ஃபஸ்ட்டு போயிருக்கு, அதுலேருந்து இப்போ எடுத்துருச்சு. ஸோ ப்ரையாரிட்டி ட்ரே வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸ்ட்ரைட்டாகவும் வந்துருக்கு. அதாவது நான் சொன்ன மாதிரி அந்த சென்சார் இழுக்கலை அப்படின்னா நம்மளுக்கு கிராஸாக வரவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீட்டாக வச்சிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்துடும். ஸோ இங்கேயே வந்து நம்மளுக்கு நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி அட்ஜஸ்டபிள் இது கொடுத்துருக்காங்க. A4னா ஃபுல்லாக வைக்கலாம். இன்னொரு இது என்னன்னா, இப்போ நம்ம லீகல் ஷீட்ஸ்லாம் இருக்குன்னா நம்மளுக்கு லென்த் அதிகமாக இருக்கும். அந்த லென்த் அதிகமாக இருந்து இந்த ட்ரேல வைக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வைக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஷீட்ஸ்லாம் இங்கே வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து பிரிண்ட் எடுத்துரும். ஏன்னா நம்ம இங்கே வெளியில் வந்து கொஞ்சம் நீட்டிட்டு இருக்கனால ஈஸியாக வந்து நம்மளுக்கு பிரிண்ட் வந்துடும். ஸோ இப்போ வந்து பிரிண்டிங் எப்படின்னு பார்த்துட்டோங்க. அதாவது நார்மல் ட்ரே, ப்ரையாரிட்டி ட்ரேன் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து காப்பி. 5 காப்பி போடுங்க. எது? இத 5 ஜெராக்ஸ் காப்பி போடுங்கன்னு. இந்த காப்பிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம். இந்த ஷீட்டை வந்து நம்ம ஃப்ளாட் பெட் ஸ்கேனரில் ஜஸ்ட் பிளேஸ் பண்ணால் போதும். நம்ம பிளேஸ் பண்ணியாச்சு. அண்ட் கீழே வந்து நம்ம பேப்பர்ஸ் இருக்குது. இங்கே வந்து காப்பீஸ் இருக்குங்க. 01, 02, 03 நம்ம வந்து இந்த ஆரோ மார்க்கில் ப்ளஸ் பண்ணோன்னா லைக் நம்பர் ஆஃப் காப்பீஸ் இன்க்ரீஸ் ஆகும். நம்மளுக்கு எத்தனை காப்பீஸ் வேணுமோ அத்தனை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு காப்பி போதும்னு போட்டிருக்கேன். அண்ட் இங்கே ஸ்டார்ட் இருக்குது, ஸ்டார்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன கேட்குது அப்படின்னா அனதர் பேஜ், அதாவது இதே ஷீட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்லும் பிரிண்ட் ஆகணுமான்னு கேட்குது. எனக்கு வேண்டாம், ஒரு சைடில் பிரிண்ட் ஆனால் போதும்னு கொடுத்துட்றேன். நோ தான் இருக்குது, நான் நோ ஓகே கொடுத்துட்றேன். லோட் ஆகுது. எஸ், ஒரே சைடில் மட்டும் பிரிண்ட் ஆயிடுச்சு. இங்கே வந்து நான் எஸ் அப்படின்னு கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேயே வந்து சேம் கண்டென்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து இதில் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் அண்ட் கேன்சல். ஸ்டார்ட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு பிரிண்டிங் ஓகே அப்படின்னு கொடுக்குறது, காப்பிக்கு எதாவது வச்சுருக்கோம் அப்படின்னா ஓகே அப்படின்னு கொடுக்குறது ஸ்டார்ட் பண்ணுறது. கேன்சல் பண்ணுறதுக்கு அது சேம் தான் கேன்சலுக்கு. அண்ட் மெனு இருக்குது. இப்போ இந்த மெனு அப்படின்னு போனோம்னா உள்ளே வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து காப்பி ஃபீச்சர் இருக்குங்க. காப்பி ஃபீச்சர் ஓகே பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரிஜினல் சைஸ் அப்படின்னு காட்டுது. நெக்ஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆர் என்லார்ஜ். நம்ம ரெடியூஸ்டாக வேணுமா இல்லை என்லார்ஜ்டாக வேணுமான்னு சொல்லி அந்த ஃபீச்சர் இருக்குது. அண்ட் டியூப்ளெக்ஸ் ஃபீச்சர்,
நம்ம டியூப்ளெக்ஸ் ஃபீச்சர் ஃபஸ்ட்டே காட்டுச்சு நம்மளுக்கு வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி. அப்படி வேணாம் எல்லாமே எனக்கு வந்து டியூப்ளெக்ஸ் ஃபீச்சராக தான் வேணும் அப்படின்னா உள்ளே போய் டியூப்ளெக்ஸ் ஃபீச்சர் ஓகே கொடுத்து 1 சைடடா 2 சைடடா அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டோம்னா அதுவே வந்து ஈஸியாக வந்து செலக்ட் ஆகி வந்துடும். அண்ட் இப்போ டியூப்ளெக்ஸ்க்குள்ளே போயிட்டோம், இப்போ வெளியில் வரணும் அப்படின்னா இங்கே பேக்குன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக ஃபோனில் யூஸ் பண்ணுற மாதிரி தான். பேக் கொடுத்தா நெக்ஸ்ட் வந்துடுது. இதில் வந்து டார்க்னஸ் ஃபீச்சருக்குள்ளே போயிட்டு நார்மல் டார்க்னஸ் வேணுமா, டார்க்னஸ் அதிகமாக வேணுமா, +1 +2 +3 +4ன்னு போயிட்டுருக்கு. ஸோ நம்ம எவ்வளோ டார்க்காக வேணும்னு சொல்லி அதை சூஸ் பண்ணிட்டோம்னா அந்த டார்க்னஸ் லெவலில் பிரிண்ட் அவுட்ஸ் வந்துடும். இப்போ ஐடி கார்டு காப்பி இங்கே போய் செலக்ட் பண்ணலாம். அண்ட் இன்னொன்று வந்து இங்கே ஐடி கார்டு அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐடி கார்டை வந்து நம்ம இந்த எட்ஜில் வைக்கிறோம். இந்த எட்ஜில் வச்சுட்டு இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. ஐடி கார்டை வச்சுட்டு நம்ம இப்போ இங்கே ஐடி கார்டு காப்பி அப்படின்னு சொல்லி ஒரு பட்டனே இருக்குது. ஐடி கார்டு பண்ண அப்புறமே பிளேஸ் ஃப்ரண்ட் சைட் அண்ட் ப்ளஸ் ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கு. ஸ்டார்ட் ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். இப்போ காப்பிங் வந்துட்டு இருக்கு. எஸ், பிளேஸ் பேக் சைட் அண்ட் ப்ரெஸ் ஸ்டார்ட் அப்படின்னு காட்டுது. இப்போ வந்து நம்ம அதே இடத்துல இதை பேக் சைடு வச்சு ஸ்டார்ட் கொடுக்குறோம். இப்போ காப்பிங் பேஜ் 2 அப்படின்னு வந்துருச்சுங்க மேலே. இப்போ 2 பக்கமும் காப்பி ஆயிடுச்சு. ஸோ பிரிண்ட் அவுட் வந்துடும். ஸோ நம்மளுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரே பேஜில் ஒரே சைடில் வந்துருச்சு. நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக முடிக்கலாம் இந்த மெனு ஆப்ஷன்ஸில். அதாவது ஐடி கார்டுங்கிறது இங்கே மெயினாக கொடுத்துருக்காங்க. மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம உள்ளே வச்சு நம்ம பார்த்துக்கலாம். இப்போது மெனுவில் வந்து நெக்ஸ்ட்டு காப்பி ஃபீச்சர், பிரிண்ட் செட்டப், அதாவது காப்பி செட்டப் என்னென்ன பண்ணும், பிரிண்ட் செட்டப் என்னென்ன பண்ணும், சிஸ்டம் செட்டப்பு, நெட்வொர்க்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நெட்வொர்க்குள்ளே போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஐபி செட் பண்ணுறது நம்ம எப்படின்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ காப்பி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்துட்டோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் நெட்வொர்க் ஆப்ஷன்ஸ் ஒன்று இருக்குது. இப்போ நெட்வொர்க் ஆப்ஷன்ஸ் ஓகே பண்ணிவிட்டு அதில் வந்து நம்மளுக்கு வைஃபை அப்படின்னு இருக்குங்க. அந்த வைஃபை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ வைஃபைலேயே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்மளுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ வைஃபை டேரெக்ட் தான் நம்மளுக்கு தேவை, அதாவது ஃபோன்லேருந்து இல்லை ஏதாவது ஆண்ட்ராய்டு ஒரு ஆப்பிள்லேருந்து டேரெக்டாக கொடுக்கறதுக்காக. ஸோ டேரெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்மளுக்கு டிவைஸ் நேம் அப்படின்னு காட்டும். இந்த டிவைஸோட நேம் அது ஓகே கொடுத்தோம்னா இதில் வந்து லேசர் 323 DNW அப்படின்னு காட்டுது. அதுதான் வந்து டிவைஸ் நேமாக இருக்கும். அண்ட் ஐபி அட்ரஸ் காட்டுது, அதாவது நெட்வொர்க் கான்ஃபிகரேஷனுக்காக. அண்ட் வந்து நெட்வொர்க் கீ அப்படின்னு காட்டுது. இதுதான் வந்து பாஸ்வேர்ட். இது ஓகே கொடுத்துட்டோன்னா உள்ளே வந்து பாஸ்வேர்ட் இருக்கும். அந்த பாஸ்வேர்டு வச்சு நம்ம இந்த பிரிண்டரோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து இந்த பிரிண்டர் வந்து டோனர் அண்ட் ட்ரம் இது ரெண்டோட காம்பினேஷன்லாம் எல்லாமே ஆகுதுங்க. இப்போ டோனரோட கெப்பாசிட்டி எவ்வளோ, ட்ரம் எவ்வளோ கெப்பாசிட்டின்னு எல்லாமே பார்த்தலாம். இப்போ நார்மலாக வந்து இந்த ட்ரம், அதாவது இந்த பிரிண்டரோட ட்ரம் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 பேஜஸ் டியூட்டி சைக்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரம் வந்து 30,000 பேஜஸ் வரைக்கும் தாங்கும். அவ்வளோதான் தாங்கும் அப்படின்னு இருக்கும். அதுக்கு மேலே பிரிண்ட் எடுக்க முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக எடுக்க முடியும். ஆனால் கொஞ்சம் டைமில் 32,000 வந்து நம்மளுக்கு லைன்ஸ் வராமலிக்கும் பிரிண்ட் அவுட்ஸில். அப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதாவது இந்த ட்ரம் வந்து போயிருச்சு, புது ட்ரம் மாற்றணும். அந்த ட்ரம்மோட ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ட்ரம் வந்து அரௌண்ட் 5,800 to 6,000 rupees வருங்க. அதுவே வந்து கம்பேட்டபிள் நிறைய இருக்குது. நம்ம நார்மலாக லேசர் பிரிண்டர்ஸ் கம்பேட்டபிள் டோனர்ஸ் ஆர் ட்ரம்ஸ் யூஸ் பண்ணுவோம். கம்பேட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,300 to 1,500 rupees வரும். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு 30,000 பேஜஸ் இல்லை அப்படின்னாலும் ஒரு 25,000 பேஜஸ் வரைக்கும் நல்லாவே தாங்கும். அண்ட் இது இல்லாமல் இதில் டோனர் அப்படின்னு இருக்குது. டோனர் தான் வந்து நம்ம ரீஃபில் பண்ணுற அந்த மெயின் மெட்டீரியலுங்க. அந்த டோனர் வந்து உங்களுக்கு 1,500 பேஜஸ் வரும் ஈல்டு. அது வந்து உங்களுக்கு ஒரிஜினல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அரௌண்ட் 5,000 rupees வரும். அதுவே கம்பேட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,300 rupees தான் வரும். நீங்கள் கம்பேட்டபிள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர் பேஜ் காஸ்ட் வந்து 80 பைசே பக்கம் வருங்க. அதுவே ஒரிஜினல் போட்டால் உங்களுக்கு காஸ்ட் அதிகமாக போகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதில் கம்பேட்டபிள் டோனையும் நீங்கள் வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து நம்ம லேசர் பிரிண்டர்ஸை பவுடர் ரீஃபில் பண்ணுவோம். ரீஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 1000 பேஜஸ் வரும். ஏன்னா பர்ஃபெக்டாக நம்மளால் ஃபில் பண்ண முடியாது அந்த டோனரை. ஸோ அரௌண்ட் 1000 பேஜஸ் வருங்க. அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இன்பில்ட்டாக வந்து உங்களுக்கு இந்த பிரிண்டர் கூடயே வந்து ஒரிஜினல் டோனரோட தான் வரும். அந்த டோனரை வந்து நம்ம ஒரு 2-3 தடவை ரீஃபில் பண்ணலாம். அதாவது அந்த டோனர் தாங்குற வரைக்கும் நம்ம ரீஃபில் பண்ணலாம். அது 30,000 பேஜஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ட்ரம்மை வந்து நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். தட்ஸ் இட். இந்த ரெண்டையும் வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளே கழட்டலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு டோனர் யூனிட் இருக்கும். ஸோ டோனர் யூனிட் இருந்தாங்க. இங்கே வந்து சிப் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே இருக்கிறது வந்து ட்ரம் யூனிட்டு. எஸ்,
இதுதான் ட்ரம் யூனிட். உங்களுக்கு இதுதான் வந்து நம்ம சொன்னது 30,000 பேஜஸ் வரைக்கும் தாங்கும் அப்படின்னு சொல்லி டியூட்டி சைக்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 தான் வந்து இந்த பிரிண்டருக்கு வந்து மெயின் விஷயமே. இதுதான் வந்து நம்மளுக்கு பிரிண்டிங் கொடுக்குது. இதில் வந்து நம்ம டோனர் பவுடர் ஃபில் பண்ணோம், இந்த ட்ரம் மேலே இதை வந்து பிளேஸ் பண்ணணும். ஸோ இப்போ டியூட்டி சைக்கிள் அப்படின்னா வந்து நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து ஒரு பிரிண்டரால் ஹேண்டில் பண்ண முடியுது. அதாவது ஒரு மந்தில் வந்து இந்த பிரிண்டர் இவ்வளோ தான் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் டியூட்டி சைக்கிள் அப்படிங்கிறது. இதுக்கான டியூட்டி சைக்கிள் வந்து நம்ம எப்பவுமே சொல்லியிருந்தோம் 30,000 பேஜஸ் அப்படின்னு சொல்லி. இது வந்து 30,000 பேஜஸ் பர் மந்த் வந்து இந்த பிரிண்டர் ஸ்மூத்தாக ரன் ஆகும். அதாவது வேர் அண்ட் டேர் இல்லாமல். நம்ம அதுக்கு மேலே எடுக்க முடியாதான்னு சொல்லலாம், அதுக்கு மேலே எடுக்கலாம். ஆனால் இதில் வந்து நிறைய அதாவது லைன்ஸ் வர ஆரம்பிக்கலாம் அந்த பிரிண்ட் அவுட்ஸில். ஆர்எல்ஸ் வேறு ஏதாவது ப்ராப்பராக பிரிண்ட் ஆகாமல் இருக்கலாம், லைட்டாக பிரிண்ட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ இது வந்து 30,000 பேஜஸ்ங்கிறது இட்ஸ் அ ஹை டியூட்டி சைக்கிள் தான். நார்மலாக வந்து ஒரு பிரிண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5,000 to 10,000 பேஜஸ்லாம் வந்து டியூட்டி சைக்கிள் இருக்கும். இதுக்கு அந்த 30,000 பேஜஸ் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு பல்க் பிரிண்டிங் அப்படின்னு வந்தால் கூட ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் பிரிண்டரை யூபிஎஸ்ல ரன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிரிண்டர் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேசர் பிரிண்டர் அப்படின்னாலே உங்களுக்கு அரௌண்ட் 400 வாட்ஸ் வந்து உங்களுக்கு பவர் கன்சம்ஷன் இருக்கும். யூபிஎஸ்ல போட்டிங்கன்னா ஃபினிஷ் ஆகிடும் டோட்டலாகவே. ஸோ இப்போ இந்த பிரிண்டர் பற்றி உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா வந்திருக்குங்க. இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே இதே மாதிரி டெக்னிக்கல் தான் போயிட்டு இருக்கும். அதாவது இதே மாதிரி கான்செப்ட் தான். உங்களுக்கு டோனர், ட்ரம் அண்ட் டோட்டல் பிரிண்டர் வந்து இதில் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் ஆட் ஆன் இல்லை ரெடியூஸ் ஆகிறது தான் இருக்குங்க. ஸோ இது டியூப்ளெக்ஸோட உங்களுக்கு வேணும்னா இந்த பிரிண்டர்ஸ்லாம் நீட்டாக போகும். இதே மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது. உங்கள் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்றபடி உங்களுக்கு கரெக்டான பிரிண்டர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஸ்டோரோட லொக்கேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. அதுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டர்ஸ் டெமோஸும் இருக்குது. அண்ட் என்னென்ன பிராண்ட்ஸில் என்னென்ன பிரிண்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி டோட்டலாக உங்களுக்கு எஜுகேட்டும் பண்ணுவோம். அண்ட் உங்கள் பையிங் ப்ராசஸை ஈஸி பண்ணி கொடுப்போம். அண்ட் நம்ம ஃபோன் நம்பர்ஸும் கீழே இருக்குங்க, அதுக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதில் வந்து ரெகுலராக இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் ரீல்ஸாக போட்டுட்ருக்கோம். அண்ட் நிறைய ஆஃபர்ஸ்லாம் போடுவாங்க. அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு பிரிண்டர் பற்றின வீடியோஸ், நாலேஜ் வீடியோஸ், பிசி பில்ட் வீடியோஸ், ப்ராடக்ட் கம்பேரிசன் வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஜிவி கம்ப்யூட்டர்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனி டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸ்லையும் அதையும் கிளியர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட். பண்ணும். பாய்.